பாத்தியா? வா. இந்தா. ஐயே, என்னடி இது? பால் கொல்கட்டை. எனக்கு கொண்டு வந்தியா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நீ கொண்டு வந்திருக்க. எங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க? எங்க வீட்லயே செஞ்சாங்க. நல்லா இருக்கு. யார் செஞ்ச கொல்கட்டை? வேற யாரு? எங்க அம்மா தான். எனக்காக பண்ணாங்க. அதுல கொஞ்சம் தான் உனக்காக கொண்டு வந்தேன். எனக்கு என்னமோ இத உங்க அம்மா சரவண பவன்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு தோணுது. என்ன நீ இடியட், முட்டாள் மாதிரி பேசுற? கோச்சுக்காதடி. நீ தானே சொன்ன எங்க அம்மா எப்பவும் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கடையில தான் வாங்கி தருவாங்கன்ட்டு. அதான் கேட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா எனக்காக பண்ணி தந்தாங்க. உங்க அம்மா தான் உனக்கு பண்ணி தருவாங்களோ? எங்க அம்மாலாம் எனக்கு பண்ணி தர மாட்டாங்களா? உனக்கு ஏன்டி இவ்வளவு கோவம் வருது? உண்மையை தானே சொன்ன. உனக்கு போய் பால் கொல்கட்டை எடுத்துட்டு வந்தேன் பாரு, தண்டம். இனிமே என் கூட பேசவே பேசாத. ஏய், சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நல்லா தான் இருக்கு. ஒன்னு குடுறி ப்ளீஸ். நோ, உனக்கு நான் தரவே மாட்டேன். நீ தலைக்கீழ நின்னாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் கூட நீ டூ விடுறியா? உன்னால டூ விட முடியாது. ஏன்னா இந்த கிளாஸ்ல நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டு. அதுக்காக ஒண்ணு பீத்திக்காத. நான் புது ஃப்ரெண்ட பிடிப்பேன். அவங்க ஒன்னும் கிளப் சாண்ட்விச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் ஒன்னும் யார்கிட்டயும் ஏமாந்து நிக்கல. இப்போ ஒரு நிமிஷத்துல இது வேணும்னு நினைச்சா எனக்கு அடுத்த நிமிஷமே வந்துடும். ஆமா. ஏன்டி இப்படி கோச்சிக்கிற? சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறேன். உங்க அம்மா உண்மையிலேயே சூப்பர். ப்ளீஸ் டி, எனக்கு இன்னொரு பால் கொல்கட்டை குடுறி. நான் ஒன்னும் உனக்கு தர மாட்டேன். போ. நான் ஒரு புது ஃப்ரெண்டை பிடிச்சி அவளுக்கு தான் நான் கொடுப்பேன். ஏய் மாதவி, சிவானி பால் கொல்கட்டை வச்சிருக்கா. சூப்பரா இருக்கு. நீ போய் கேளு, தருவா. நான் சொன்னேன்னு சொல்லாத. என்ன சிவானி, டென்ஷனா இருக்க? வா, ஹோம்வொர்க் பண்ணலாம். இல்லனா மிஸ் திட்டுவாங்கல்ல. பால் கொல்கட்டை சாப்பிடுறியா? சாப்பிடுறேனே. எங்க அம்மா பண்ண பால் கொல்கட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது எந்த ஹோட்டல்ல வாங்கினான்னு கேட்க கூடாது. சாப்பிடுறப்ப எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நான் கேட்கவே மாட்டேன். குட். இந்தா சாப்பிடு. சூப்பரா இருக்கு. எங்க அம்மாக்கு பிரியாணி, நெய் சோறு எல்லாம் பண்ண தெரியும். ஆனா பால் கொல்கட்டை தான் பண்ண தெரியாது. ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ண சொல்லு. எங்க அம்மாவை பால் கொல்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஆமா, உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டா எங்க அம்மாவும் பால் கொல்கட்டை செஞ்சு தருவாங்கல்ல. உனக்கு எப்படி சிவானி இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? நீ பிரில்லியன்ட் தான். உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இன்னொரு பால் கொல்கட்டை கிடைக்குமா? இந்தா, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடு. ஜூலிக்கு மட்டும் கொடுக்காத. ஏன்? ஜூலியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே. அதெல்லாம் இன்னைக்கு இன்ட்ரோல் பெல் அடிக்கிற வரைக்கும் தான். இப்ப இல்ல. அப்ப என்ன? இன்னையில இருந்து நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஓகே ஓகே. இது மாதிரியே நீ டெய்லியும் தின்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரியா? கொண்டு வரேன். அப்படின்னா நாம ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் இனிமே என்ன கொண்டு வந்தாலும் நான் உனக்கே தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அவ மேல ரொம்ப கோவமா இருக்கியா? ஆமா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான். நீ எப்பவும் இப்படியே இரு.
போயிருப்பாங்க? ச்சே. எங்க போனாங்க? இந்தாப்பா பார்த்து. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுப்பா அம்மாவுக்கு?